கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில அதிகாலை வேளையில இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்ல அன்பா சொல்லிட்டு வராரு, முடிக்கும் போது ஒரு எச்சரிப்போட முடிக்கிறார். அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, அப்படியே அன்பா போயிட்டிருக்கும், செய்தி முடியும் போது கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளு கடைசி காலத்திலே நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதுக்கும் இந்த செய்திக்கும் ஒரு ஈஸியா புரிஞ்சுட முடியும். ஒரு கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், எந்த ஒரு வேலைனாலும் இருக்கலாம். அதாவது எனக்கு சம்பளம் அதிகமா தராங்க, 1 லட்ச ரூபா தராங்க, 1.5 லட்ச ரூபா தராங்க, 50,000 தராங்க, நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கேன், இன்னும் ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கேன் அப்படிம்பாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே பஞ்சிங் கார்டு வச்சிருக்கிறாங்க. 9 மணிக்கு இல்ல 8 மணிக்கு இத்தனை மணிக்குள்ள உள்ள இருக்கணும் அப்படின்னா அவங்க சொன்ன நேரத்துல உள்ள போயிடணும். அந்த பஞ்சிங் அதுக்கு முன்னகுட்டியே கரெக்டா விழுந்துருக்கணும். ரிட்டர்ன் வரும்போது அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், பஞ்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வர முடியும். இதையே உங்களுக்கு ஏன் நான் காலையில ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனில 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, 30 வருஷம் வேலை பார்க்கறாங்கன்னா 30 வருஷமும் சரியான நேரத்துல போய் பஞ்சிங் அங்க இருக்கணும். அது என்னைக்கா ஒரு நாள் பலவீனம் ஆயிட்டு இல்ல வண்டியில ஏதாவது சின்ன பிரேக் ஆயிட்டு அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. 30 நாள் லேட்டா வந்தா கம்ப்ளைண்ட் ஆயிரும். அடுத்த மாசம் பார்த்தா நீங்க கரெக்டா வேலை பார்க்கல அப்படின்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 10 வருஷம் முன்பாக நான் எப்படி இருந்தேன், 5 வருஷம் முன்பாக நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற வாழ்க்கையில எனக்கு நேரம் இருந்துச்சு. அப்ப நான் டெய்லி ஒரு 5 அதிகாரம் பைபிள் வாசிப்பேன், நான் 3 அதிகாரம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு விக்கிரத்துல போய் திருமணம் முடிச்சிட்டாங்க, நான் இப்போ அவரை விட்டு தள்ளி போயிட்டேன், இப்ப நான் அவரை மறந்துட்டேன், இப்ப நான் ரொம்ப நாளா பைபிளை வாசிக்கல, நான் ரொம்ப நாளா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படிம்பாங்க. தேவன் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போறோம். ஒரு குடும்பத்துல வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை, போராட்டம் வந்துட்டு அப்படின்னு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடும்.
ஏன் என் வாழ்க்கையில தான் பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கு, நிந்தைகள் வந்திருக்கு, அவமானம் வந்திருக்கு, ஏகப்பட்ட போராட்டம் வந்திருக்கு, நிம்மதியே இருக்காது. ஆனாலும் பல சூழ்நிலையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க உட்கார்ந்துருவாரு. ஒரு வசனத்து மூலியமா பேசுவார். அதுக்கப்புறம் தான் ஜீவனே உள்ள வந்த மாதிரி இருக்கும். செத்து போன நிலைமையில இருந்த மாதிரி இருக்கும். பைபிள் கையில எடுத்து வாசித்த உடனே அதுக்கப்புறம் தான் இதயத்துல ஒரு சமாதானம் வரும். அதுக்கப்புறம் என்னோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் புது கிருபையால் நிரப்புவார், அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி எப்படி, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நிலைமை என்ன, இது எல்லாம் நம்ம இந்த செய்தி மூலியமாக இன்னைக்கு நம்ம திட்டமா அறிந்து கொள்ள முடியும். ஆனாலும் என்ன அர்த்தம்? எப்போ உன் நிலைமை எனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்ன சூழ்நிலை இருக்கு எனக்கு தெரியும், ஆனாலும் உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அது எனக்கு தெரியும், ஆனாலும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, போன மாசம் என் கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பக்கம் பார்த்தா கணவர் இறந்து போயிட்டாரு, ஆனா வீட்டுல பார்த்தா பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கும். ஆனாலும் உலகத்துலதான் வாழ்றோம், பாடுகள் வழியா தான் கடந்து போறோம், உபத்திரம் வழியா தான் கடந்து போறோம். சில வீட்டுல துன்பம் இருக்கு, சில வீட்டுல பிரச்சனை இருக்கு, சில வீட்டுல கஷ்டம் இருக்கு, சில வீட்டுல நெருக்கப்பட்ட சூழ்நிலை, சில வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, சில வீட்டுல குடும்பம் ஃபுல்லாவே போராட்டமா இருக்கும். எத்தனையோ சூழ்நிலை நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உடம்பு சரியில்லைன்னா கரெக்டா ஆஸ்பத்திரி போயிருவாங்க. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் யாரும் ஆஸ்பத்திரி போவாங்களா? போக மாட்டாங்க. ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு இருமல் அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டு ஒரு 3 நாளைக்கு மாத்திரை வாங்கிடுவாங்க. உடம்பு சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி யாராவது போய் சொல்லிட்டு வருவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பாதப்படியிலே நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்திலே யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன காரியத்துல ஜெபம் பண்ணணும், அது எல்லாம் பரலோகத்துல ஞாபகம் வச்சுப்பாரு. என் பிள்ளை ஸ்கூல் படிப்புக்காக வந்து ஜெபம் பண்ணிச்சு. அந்த பிள்ளை பாஸ் ஆயிட்டு, நல்லா பாஸ் ஆயிட்டு. ஒரு சின்ன சாட்சி வேணும் சொல்றேனே, ஒரு 3 வருஷமா 9th கூட சொல்லலாம், 9th 10th 11th 12th 4 வருஷமா ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் கூப்பிடுவா, ஜெபிப்பேன். 9th முடிஞ்சது, 10th படிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்பா. சிபிஎஸ்ல படிச்சா சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிப்பேன். அது மூலியமா தேவனை நாம மையப்படும். 11th போச்சு, 12th போச்சு. 12th முடிஞ்சிட்டு அந்த பிள்ளை பறந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் கால் இல்லை. ஆனா அந்த 4 வருஷம் எத்தனையோ முறை எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் நல்லா படிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் கால் இல்லை. தேவனுடைய சமூகத்துல தேவைக்காக ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. 10 குஷ்டரோகி அவர்கிட்ட வந்தாங்க, சுகமாக்குனார். ஆனா திரும்பி ஒருத்தர் மட்டும்தான் சொன்னார், சமரியன். நேரா வந்து சாஷ்டாங்கமா பணிந்து எனக்கு சுகமாயிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆதியில உள்ள அன்பு இருக்கா? அந்த ஆதியில் உள்ள அன்பு நான் ஈஸியா சொன்னா புரியும். கொரோனா நேரத்திலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீட்டுல குடும்ப ஜெபம், ஏகப்பட்ட வீட்டுல மனம் திரும்பினாங்க, ஏகப்பட்ட வீட்டுல மரண பயத்திலே பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணாங்க, பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு சொல்லி அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க.
பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, தீர்காயுஸ் தாங்கப்பா, உயிரோட வாழன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இப்ப அந்த குடும்பத்தெல்லாம் காணோம். இப்பமெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, தேவனோட சமூகத்துல காத்திருக்க நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி பறந்து போயாச்சு. தேவன் பாப்பாரா இல்லையா? ஒரு 4 வருஷம் 9th 10th 11th 12th சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்ச ஒரு வாலிப பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பல முறை ஜெபம் பண்ணியிருக்கேன். காலேஜ் போனதுக்கப்புறம் அந்த பிள்ளையை காணோம். நான் 12th நான் நல்லா படிச்சுட்டேன், நல்லா எக்ஸாம் எழுதிட்டேன், இத்தனை மார்க் எடுத்திருக்கேன், காணோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க பரிசுத்தவன்ட்ட போய் ஜெபம் பண்றீங்களா? அந்த பிள்ளைகள் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் யோசித்துட்டு இருப்பாங்க. நம்ம தேவனோட சமூகத்துல போய் என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில ஜெபம் பண்ணியிருப்பாங்க, தேவன் பூரண சுகம் கொடுத்திருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் விக்கிரத்துல போய் கிடப்பாங்க. தேவன் சீ என்று வெறுக்கக்கூடிய காரியத்துல போய் மறுபடியும் உளுந்து கிடப்பாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சாபம் வந்துடும், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வியாதி வந்துடும். காரணம் என்ன? என்ன சொல்ல வர்றாரு? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய் அப்படிங்கிற. ஏன் அப்படி சொல்றாரு? நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை, நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட போய் ஓன்னு அழுது ஜெபம் பண்ணிடுவாங்க. என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பர வச்சு அழுது ஜெபம் பண்ணிடுவாங்க. அவர் மனம் இறங்கி, அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அழகா பூரண சுகம் தந்து குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தேவனை மறந்துடுவாங்க. தேவனை மறந்துடுவான்னு என்ன அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. கேட்டா நோ டைம் அப்படிம்பாங்க. கேட்டா நான் இப்போ பெரிய கம்பெனில வேலை பார்க்கேன், நான் வேற வெளிநாட்டுல இருக்கேன், நான் வேற இடத்துல இருக்கேன், எனக்கு சர்ச்சைக்கு போக டைம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த தேவன் தான் உங்களை உயர்த்தி இருப்பார். சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி, நான் நல்லா படிக்கணும், எத்தனையோ காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, வேலை கிடைச்சிருக்கும், பறந்து போயிருப்பாங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அங்க போயாச்சு, கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க. நீ ஆதியிலே கொண்டு இந்த அன்பை விட்டாய். நிறைய குடும்பத்துல இது நடக்கும், வெளியே தெரியாது. கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல மணிக்கணக்கா முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கா? நம்ம யோசித்து பார்ப்போமே. கொரோனா நேரத்துல தேவனை உண்மையா தேடினாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல உண்மையே இல்லை, சும்மா கடமைக்கு தேடுறது. தேவன் துக்கப்படுவாரா? துக்கப்பட மாட்டாரா? வீட்டுல சின்ன பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, கையில செல்போன் கொடுத்தாச்சு. வாலிப பிள்ளைகள் செல்போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க, வாலிப பையன் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறான். வீட்டுல கணவர் சர்ச்சைக்கு வர மாட்டேங்காரு. தேவன் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டாரா? தேசத்துக்குள்ள உட்கிற கோபம் வருமா வராதா? தேவனுடைய எரிச்சல் பற்றி பிடிக்குமா பற்றி பிடிக்காதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அன்புனா என்ன? அவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருப்பா, என் சாபத்தெல்லாம் நீக்கிட்டாருப்பா, எனக்கு சமாதானம் தந்துட்டாரு, நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், நான் இனிமேல் அவருக்கு மட்டும்தான், நான் இனிமேல் உண்மையா வாழ்வேன், நான் இனிமேல் பரிசுத்தமா வாழ்வேன், நான் இனிமேல் பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன், இனிமேல் கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்துக்கு நான் போக மாட்டேன். எத்தனை தீர்மானம், எத்தனை காரியம் அவரோட சமூகத்துல போய் நம்ம சொல்லியிருப்போம். அப்பா இனிமேல் நான் உங்களுக்காக மட்டும்தான்ப்பா வாழ்வேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. எத்தனை காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? அதிகாலையில் நம்ம இணைந்திருக்கிறோமே, நம்ம குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? இல்ல பழைய ஸ்டேஜுக்குள்ள நம்ம போயிருக்கிறோமா? இல்ல பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கோமா?
நம்ம கர்த்தர் பக்கம் நெருங்கிட்டோமா, இல்ல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிட்டு இருக்கிறோமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்படி என்ன ஆதியில கொண்டிருந்த அன்பு? குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்மாங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் பேசும்போது அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆகி கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிருக்கும். எங்க போய் கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா விக்கிரத்துல போய். சின்ன வயசுல வீட்டுல டைரியில எதை எடுத்தாலும் ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அழகா எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, குடும்ப ஜெபம் இருக்காது, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிடுவாங்க, பாவ அடிமையில வாழ ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற எங்கேயோ ஏறி குதிச்சு வேற எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் வேற எந்த உலகத்திலே போயிடுவாங்க, கற்பனை உலகத்துல வாழ்வாங்க. கர்த்தரை குறித்து அந்த சின்ன வயசுல இருந்த அந்த ஆசை எங்க போச்சு? நான் ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கேன். நான் தான் இருக்கேன் 2016 இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் எல்லா நேரமும் பைபிள் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் ஸ்பிரிச்சுவல். எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா அழகா அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பேன். வண்டியில போன அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். சர்ச்சில் எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, வெளியில போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். நல்லா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு எப்படின்னு சொல்லி பரலோகம் பார்க்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல். ஆதியில உள்ள அன்பை விட்டாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குப்பா, நீ என்கிட்ட எப்படி பாசமா பேசுவ? இன்னைக்கு அந்த உண்மையான பாசம் இருக்கா? ஒரு வாக்குத்தத்தம் கேட்ட உடனே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தானே ஏசப்பா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தானே, நீங்க என் கூட பேசிட்டீங்களா அப்படி சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு காலையில அந்த சந்தோஷம் இருக்கா? எல்லா குடும்பத்துக்கும் செய்தி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்துட்டு இருக்கு. சில குடும்பத்துல எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்குன்னு சொல்லி ஆசையா சர்ச்சுல போயிருப்பீங்க. இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு அப்படி நம்மளால போக முடியுதா? சந்தோஷமா சர்ச்சுக்குள்ள போக முடியுதா? நம்ம குடும்பத்துல அப்படி ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் 5 வருஷம் மட்டும் நல்ல பைபிள் வாசித்தேன் பிரதர், எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலாயிட்டு, இப்ப என்னால பைபிள் வாசிக்கவே முடியல, ஏன் ஒரு கண்ணாடி வாங்கி போட வேண்டியதானே? நார்மலா கேட்க. சில குடும்பத்தில் பைபிள் வாசிக்காம இருப்பாங்க. இப்படி எத்தனையோ குடும்பம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடுன்னு வந்த உடனே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்கப்பா. உலக கவலை, உலக கவலை வந்து கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. தேவன் துக்கப்படுறார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்லப்பா, நீ இப்ப வேற மாதிரி வாழ்ற, உனக்கு தெரியுமா? நீ இப்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டு உனக்கு தெரியுமா? 4 வருஷம் முன்னாடி நீ எப்படி ஜெபம் பண்ண, இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ற? 4 வருஷம் முன்பாக நீ எப்படி அழுது ஜெபம் பண்ண, இன்னைக்கு உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஒரு காலத்துல தேவனோட சமூகத்துல எப்படி நீ காத்திருந்த, இன்னைக்கு நீ எப்படி வாழ்ற? கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. யார் வீட்டுல எந்த சூழ்நிலை இணைந்து வைக்கல எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியுங்களா? கர்த்தருக்கு தெரியுங்களா? ஆகையால், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. சில குடும்பத்தை சொல்லுவாங்க, வாலிப வயசுல நான் பரிசுத்தமா பாதுகாத்து கொண்டேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போகவே இல்லை, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன். சரி, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, என் வீட்டுல என் பிள்ளைக்கு இந்த ஒரு வியாதி வந்துட்டு ஹாஸ்பிட்டலா நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு பிள்ளை இல்லை, எங்க வீட்டுல எல்லாரும் நீ தப்பா பேசுறாங்க, என் மாமியார் என்ன இப்படி கேட்கறாங்க, சொந்தக்காரங்க கேட்கறாங்க,
அதனால நான் ஏசப்பா மேல கோபமா கொஞ்ச நாளா நான் பைபிள் வாசிக்காம இருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. நீங்க கர்த்தரை எப்படி தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்ப கொஞ்ச நாளா நான் தேடவே இல்லை பிரதர். என் வீட்டுல ரொம்ப பிரச்சனை பிரதர். அதனால நான் இப்ப கர்த்தரை தேடல பிரதர். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல பிரதர் அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருமா? சில வீட்டுல ஃப்ரெண்டு ஏமாத்தி இருப்பாங்க, சொந்தக்காரங்க யாராவது ஏமாத்தி இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நம்ம கூடயே இருக்கிறவர், அவரை மறந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலைமை என்ன? நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், கர்த்தரை நீ எப்படி தூக்கி எடுத்தாரு, எனக்கு 3 நேரம் சோறு போடுறாரு, என் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அவர் என் கூட பேசுவார். நான் கர்த்தருக்கு பிரியமானபடி என்னை வாழ அர்ப்பணித்தாதான் என் கூட பேசுவார். என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நான் எத்தனை காரியத்தை தள்ளி போயிருப்பேன். ஒரு மனுஷன் மனம் திரும்பி, அப்பா உங்க பாதபடியில் வந்துட்டேன்ப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்க பிள்ளை வந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். எந்தெந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள 4 வருஷம் 5 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி 7 வருஷமா ஜெபம் பண்ணியிருக்காங்க. பரிசுத்தாவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள 7 வருஷமா ஜெபம் பண்ண குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்கன்னு அர்த்தம். ஏன் நம்ம காலையில ஆழமா பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த வீட்டில் உள்ள தடைகளை முதல்ல நம்ம சொல்லணும். ஒரு வீட்டில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. அந்த வீட்டில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு வீட்டில் 3 மணி நேரம் செல்போன்ல அப்படியே பார்த்துட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில செல்போனோடய மூழ்கி கிடக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு அப்படிங்கிற. என்னை எப்படிலாம் இயேசு தூக்கி எடுத்தார் எனக்கு தெரியும்ல. அதெல்லாம் நீ நினைச்சு பார்த்து மனம் திரும்பப்பா, நான் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற. ஏன்னா சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் கறிக்கடைக்கு போகணும், அப்புறம் கறி மீன் எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். மற்ற ஊரில் உள்ள 6 நாள் நல்ல வீட்டில் நாடகம் பார்க்கணும், படம் பார்க்கணும், அப்படியே நல்ல சுத்தணும், அப்படியே பணம் சம்பாதிக்கணும், நல்ல பொய் பேசணும். அப்புறம் சில குடும்பத்தை தண்ணி அடிக்க போயிருவாங்க, சிகரெட் பழக்கம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருவாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்கு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்களா, இன்னையில இருந்து மறுபடியும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது. 1 மணி நேரம் பைபிள் வாசித்தீங்களா, மறுபடியும் இன்னைக்கு 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க அப்படிங்கிறது. நான் 1000 ஸ்தோத்திர பலி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, இன்னையில இருந்து முதல்ல நீ 1000 ஸ்தோத்திர பலி எடுத்து சொல்லுப்பா. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொல்றேன்ப்பா, என் புருஷனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் மறந்துடுவாங்க.
இப்படி 1000 காரியம் இருக்கு. மறந்து போன காரியம் 1000 காரியம் இருக்கு. அதுக்கு தான் சொல்லிட்டாரு, நீ எந்த சூழ்நிலையிலிருந்து விழுந்த அது உனக்கு தெரியும்ல, அதுலேருந்து நீ முதல்ல மனம் திரும்பு. இந்த மனம் திரும்பு அப்படின்னா இன்னொரு வார்த்தை இருக்கு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஞானஸ்நானம் எடுத்த புதுசுல, நான் இந்த பாவம் பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆயிருக்கும், அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க அதை அப்படியே மறந்துருப்பாங்க. நாடகம் பார்க்க கூட நினைச்சிருப்பாங்க, மறுபடியும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. படம் பார்க்க கூட சொல்லி நினைச்சிருப்பாங்க, மறுபடியும் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாம யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ரெண்டு நல்லவன் இல்லை, இந்த ஃப்ரெண்டு கரெக்டான நாள் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. சில காரியம் தப்பான காரியமா இருக்கும், அதுல இருந்து மனம் திரும்பி இருப்பாங்க. மறுபடியும் பார்த்தா மறுபடியும் அதே பாவ வாழ்க்கையில போயிருவாங்க. அதான் சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயின்னு சொல்லி உனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியும், நீ முதல்ல மனம் திரும்பு அப்படிங்கிற. நீ மனம் திரும்புற மாத்திரம் பத்தாது, நீ ஆதியில எப்படி உண்மையா இருந்தியோ, எப்படி என் சமூகத்துல காத்திருந்தியோ, எப்படி நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியோ, எப்படி 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தியோ, அதே போல முதல்ல இன்னைக்கு நீ மாறு அப்படிங்க. அதுதான் கிருபையின் காலம். கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் போய் பாவம் செய்யறது கிடையாது, மறுபடியும் போய் துன்மார்க்கமா வாழ்றது கிடையாது, மறுபடியும் போய் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது கிடையாது. நிறைய குடும்பத்துல எப்படியாவது சொத்து சம்பாதிக்க சொல்லிட்டு அடுத்த வீட்டுல சொத்தை ஃபுல்லா முதல்ல ஆட்டைய போட நினைக்கிறாங்க. அதெல்லாம் பிசாசுடைய குணம். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பம் இன்னைக்கு காலையில நீங்க இணைந்திருக்கீங்க. எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும்ல. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, அக்கா, அண்ணே, நினைத்து பார்க்க சொல்கிறார். அது எந்த காரியம் எனக்கு தெரியாது, ரவிராஜுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். மனம் திரும்பி, அதுல ஒரு புள்ளி வந்துட்டா, மனம் திரும்பி அப்படின்னா நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு கீழே தான் எஃபெக்டா இருக்கும். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதுக்கு முன்னாடி நீ எப்படி செஞ்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி செய். இன்னும் கூட 2 பாயிண்ட் சொல்றேனே. சர்ச்சில் கொண்டு தசமமா வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டுல சில குடும்பத்துல சில செய்தி கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தசமமா வைக்க விட்டுருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். யாரோ ஒரு செய்தி கேட்டுட்டு அப்படியே கத்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. சர்ச்சுக்கு போறதே விட்டுருப்பாங்க. கேட்டா பாஸ்டர் தப்பு அப்படின்னு இருப்பாங்க. யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா கர்த்தரை விட்டு இவங்க தள்ளி போறாங்க. இவங்க யாரை விட்டு தள்ளி போறாங்க? கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. அதனால யார் யாரு எந்தெந்த நிலைமையில விழுந்தோமோ, எந்தெந்த சூழ்நிலை விழுந்து கிடக்கிறோமோ, உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து, அது எந்த காரியம்? அப்படிதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு வசனத்தை யோசிக்கும் போது, நம்ம தியானிக்கும் போது, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு புதுப்பிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒருவேளை நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்தால் கீழே உடனே எச்சரிப்பது. இல்லாவிட்டால், அந்த வேட லைட்டா இழுக்கணும். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்பாம மறுபடியும் துணிகரமாக துன்மார்க்கமாக நான் மறுபடியும் பாவத்துல தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல அடம் பிடிப்பாங்க. ஏன்னா இப்ப மனம் திரும்பலாம் வலிக்கு, அன்பு கூற வலிக்கு, உண்மையா வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, கத்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ காரியம் வந்துருது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இருக்கோம். இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியம் வருது. ஆனாலும் தேவன் நம்ம மேல அன்பா இருக்காரு. தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனாலதான் எச்சரிப்போட சில நேரத்துல பேசுவார். அந்த எச்சரிப்போட பேசும்போது சில குடும்பத்துல ஏற்றுக்கொள்வாங்க, சில குடும்பத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு மனுஷன் பார்க்கல. இந்த வீடியோ நீங்க 1/2 மணி நேரம் கேட்கறீங்கன்னா, இங்க இருந்து வீடியோ போயிட்டு இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு, உங்க செல்போன்ல வந்துட்டு, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும்.
நியாய தீர்ப்பு நாளில் இன்னைக்கு கேட்ட அரை மணி நேரம் செய்திக்கு நம்ம மனம் திரும்பியாச்சா இல்லையான்னு சொல்லி நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். அதனால கேட்ட செய்தி இன்னையோட முடியல, நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி விடுவேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்பாத பட்சத்திலே, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்கிட்ட வந்துடுவேன், சண்டை போட வந்துடுவேன். ஏன் மனம் திரும்ப மாட்டேங்க, ஏன் பாவத்துல வாழ்ற, ஏன் அக்கிரமத்துல வாழ்ற, ஏன் துன்மார்க்கமா வாழ்ற, ஏன் என்னை விட்டு தூரமா போற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வந்துடுவார். அன்பா சொல்லும்போது மனம் திரும்பியாச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டோம். சில குடும்பத்துல மனம் திரும்பவே மாட்டாங்க. நான் செய்யறதா நான் மறுபடியும் போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஏன்னா இப்ப சில குடும்பத்துல மனம் திரும்பலாம் பிடிக்காது. ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் தருவாரு, மனம் திரும்பலாம் தருவாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிருக்காங்க, பாவத்துக்குள்ள போயிருக்காங்க, அசுத்தத்துக்குள்ள போயிருக்காங்க, அருவருப்புக்குள்ள போயிருக்காங்க, விபச்சார அடிமைக்கு போயிருக்காங்க, கத்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்கல்ல. மனம் திரும்பு ஆசீர்வதிப்பார். மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா அவரே வந்துடுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சில செய்தி கேட்கும்போது எச்சரிப்பு நான் சொல்லிட்டேன், முதல்ல அன்பா சொல்றாரு, மனம் திரும்ப பட்சத்துல எச்சரிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நியாய தீர்ப்பு நாள்லயும் கணக்கு கேட்பாராம். அதனால ஒரு வசனத்தை நம்ம அரை மணி நேரம் கேட்டோம் அப்படின்னா அது பத்தாது. இந்த பூமியிலே கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு என் கூட பேசிட்டாரு, நான் இன்னைக்கு நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இல்லாத பட்சத்திலே அது எச்சரிப்பா மாறி தண்டனையா மாறி. ஏன்னா சில குடும்பத்தை காலை வேளையில இணைந்திருப்பீங்க, ஒவ்வொரு நாள் செய்தி ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ள எச்சரிப்பு போயிட்டு இருக்கு. அது எந்த குடும்பம் எனக்கு தெரியாது. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த வேட அழகா நம்ம யோசித்து பார்க்கணும். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதில் நின்று நீக்கி விடுவேன். இந்த பூமியில தீர்க்காயுசோடு வாழணும் அப்படின்னா மனம் திரும்பினா வாழலாமா, மனம் திரும்பல அப்படின்னா சீக்கிரமா கிளியர் ஆயிடும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை முறை என்ன, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு. 24 மணி நேரம் கிருபை தாராரு, 24 மணி நேரம் பாதுகாக்கிறாரு. கொரோனா நேரத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை போனா எப்படி ஜெபம் பண்றோம், மத்த 6 நாள் எப்படி இருக்கிறோம், தேவன் பாப்பாருல்ல. எத்தனை குடும்பத்துல கிறிஸ்டியன் சொல்லியிருந்தாங்க, வேதக்காரன் சொல்லியிருந்தாங்க, எத்தனை குடும்பத்துல ஏமாத்துறாங்க, எத்தனை குடும்பத்துல பொய் பேசுறாங்க, எத்தனை குடும்பத்துல அநியாயமா வாழ்றாங்க, எத்தனை குடும்பத்துல கதை பேசிட்டு இருக்கிறாங்க. தேவன் கோவப்படுவாரா, கோவப்பட மாட்டாரா? அதனால கால வேளையில சில குடும்பத்துல எச்சரிப்பா இருக்கணும்னு யோசிப்பீங்க. என்ன பிரதர் காலையில இப்படி பேசுறீங்க? உள்ளதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். உங்க வீட்டுல அழகா செல்போன் மூலியமா ஒரு செய்தி வருது, இருக்கிற இடத்துக்கு வருது. இதை விட கர்த்தர் எப்படிப்பா நம்ம கூட பேசுவார்? நம்ம யோசித்து பார்ப்போமே. சில குடும்பத்துல படுக்கையில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க கூடயும் தேவன் பேசுறாருல, மனம் திரும்பி தானே சொல்றாரு. அவர் வேற என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளும் மனம் திரும்பி நல்ல ஆசீர்வாதமா சுகமா சமாதானமா இருக்கணும், அது தேவன் விரும்புறாரு. ஒரு குடும்பத்துல ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல மனம் திரும்பணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இஷ்டம் போல போனா ஆசீர்வதிக்க முடியுமா? நம்ம யோசித்து பார்ப்போமே. கர்த்தரை விட்டு தள்ளி போன ஆசீர்வதிப்பாரா? சாபம் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலும் அக்கிரமம் இருக்கும், பாவம் இருக்கும், தீமை இருக்கும், பொல்லாத காரியம் இருக்கும், எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். ஒருவேளை நான் என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், மனம் திரும்புறதுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது பேர் தான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நம்ம மறுபடியும் மனம் திரும்புவோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம். புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்ப மினிஸ்டர்களுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த வருஷம்
முழு பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசித்தீங்க அப்படின்னா 3 மாசத்துல முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். புதிய ஏற்பாடு ஒரு நாளைக்கு 9 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 28 நாள்ல ஒரு புதிய ஏற்பாடை நம்ம வாசித்து முடிச்சிடலாம். 8 அதிகாரம் வாசித்தா 5 மாசத்துல வாசிக்கலாம். 4 அதிகாரம் வாசித்தா 10 மாசம் ஆகும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே முழு பைபிளை வாசிங்க. என்கிட்ட பிடிஎஃப்ல பைபிள் சார்ட் இருக்கு. ஒருவேளை நான் இது வரைக்கும் முழு பைபிளை வாசித்து முடிக்கல, அந்த பைபிள் சார்ட் வேணுனாலும் உங்களுக்கு இருக்கு. பிடிஎஃப்ல அனுப்பி வைப்பேன். அதை நீங்க பக்கத்தில் உள்ள ஜெராக்ஸ்ல எடுத்துட்டு நீங்க இதுக்கு முன்னுக்கூட்டி வாசித்த பகுதியை ஃபுல்லாக டிக் பண்ணிக்கலாம். முழு பைபிளை வாசித்து முடிக்க அந்த ஒரு பைபிள் சார்ட் பிரயோஜனமா இருக்கும். சப்போஸ் கேட்டால் கூட வாட்ஸ்அப்ல நான் அனுப்பி வைப்பேன். புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் பேசுற வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அங்க எந்த காரியத்துல மனம் திரும்பணும், எங்க வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசுற கிருபைக்கா நன்றிப்பா. அப்புரோஜமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட பேசுற வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் கர்த்தர் விட்டு தள்ளி போயிருக்கோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்க கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. சில குடும்பத்துல உள்ளத்துல வேதனையோடு இருக்கானுப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் இருதயத்துல எவ்வளோ குடும்பத்துல பாரம் தான்ப்பா இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கணும்ப்பா. கர்த்தர் நீக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசுறீங்களே, நன்றி 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 நன்றிப்பா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரும். தூணி சாந்தா டரபக்கரதுனவ ரிபா லபரகதுனமரு சாந்தா டலக்கரதனி காந்தோ டரபக்கரதுனவ ரிபா லபலஹுர்துனி ஷபலபலஹரதுரி ஹரதுனி சாந்தா டனமக்கரதுனவ ரிதோ லபோ ஷகதுனி மாலர சாந்தா டனமக்கரதுரி காந்தோ டரபக்கபுதுவிக்கேதுன ரிபா லஹதுனி தி ரிஷேபிது ஷலபபலஹதுனமலஹரது Rehodolabalaharu Shigaduni Haradni Marakan Tutora Bakaradurabala Leka Laka Tata Tana Maradana Shantatana Maradu Rabadula Shagadula Balahardini Disidri Shantatana Makaradurabala Re Danamaru Shantatala Katata Tarabaduna Maraharadu Rebalabala Balaharduni Dini Shigaduna Malakaradurabala எல்லா குடும்பத்தோடு நீங்க பேசிட்டீங்கப்பா. நன்றிப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அப்போ அவங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. சத்துருக்களோட அபிஷேகம் தாங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்மாக்களுக்கு திறப்புல நிக்கணும்ப்பா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விட்டுருப்பா. யாரெல்லாம் ஜெபி அவனோட பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். அவனுடைய கையின் கீழ் ஆசைங்க, அவனோட அப்பத்தின் தண்ணி ஆசைங்க, அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. வெண் வசனம் தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்த தொடுங்கப்பா. கத்த தொடுங்கப்பா. கத்த தொடுங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுற கிருபைக்காக நன்றிப்பா. எங்களுக்குள்ள வாசம் நீங்க பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கி வரணும்ப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. சமாதானத்தின் ஆவியான இறங்கி வரணும்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க தம்முடைய சொந்த குமாரனை தந்து எங்களுக்காக ஜீவ பலியானீங்கப்பா. எங்களுக்காக அப்பா உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டதப்பா.
எங்களுக்காக பலியானீங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை நீதிமானா மாற்ற எங்களுக்காக நீங்க காயப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆதியில் உள்ள அன்புக்கு நாங்க திரும்பணும்ப்பா. நாங்க இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். எங்களுக்கும் இயேசுக்கும் நடுவுல வேற எந்த ஒரு மனுஷன் வரக்கூடாதுப்பா. எங்களுக்கும் இயேசுக்கும் நடுவுல நீங்க மட்டும்தான் இருக்கணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்ப்பா. நாங்கள் வாசல் வழியா நாங்க எல்லாரும் வரணும்ப்பா. நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. நற்கிரியை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று சொன்னீங்கப்பா. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும்ப்பா. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய சொன்னீங்கப்பா. நாங்க எல்லாரும் ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களை அவ்வளவு தூரம் பத்திரமா பாதுகாக்கிறீங்க. நன்றிப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படுவதாக. உங்களுடைய கரத்துல அப்படின்னு ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கத்தர் பொறுப்படுத்துவங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுற கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. 100 மடங்கு ஆசிரியப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க உள்ளம் கையில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கீங்க. நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் பூரணமாக ஆசீர்வதிங்க, பூரணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவேளையிலே கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு யார்கிட்ட போய் சொல்ல, கடன் பிரச்சனை, பாரம், மன அழுத்தம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், பலவிதமான பிரச்சனைகள், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிரக வழிபாடு, கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், கோர்ட்டு கேஸ் சொல்லி பல உபத்திரம், எந்தெந்த குடும்பத்து தூரமோ எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோடு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைக்கணும்ப்பா. கால வேளையிலே ஜெபித்த குடும்பத்தை கத்தர் பாதுகாக்கணும்ப்பா. கால வேளையிலே தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. நான் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என்னை மன்னிப்பாரான்னு சொல்லி அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. கத்த சந்திங்க, கத்த சந்திங்க, கத்த சந்திங்க. இந்த அருவருப்பான பாவத்தை எடுத்து போடுங்கப்பா, நீக்கி போடுங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் அறிக்கையிடுறாங்களோ அவங்களோட இதயத்தில் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிங்கப்பா, கழுவி சுத்திகரிங்கப்பா, கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க. தூனி ஷந்த டரப கபுது பெக்கேதுனா ரிமாலா கட்டா டரப கபுது பெக்கேதுனா ரிபாலா பல்லா ஹருதுனி ஷந்த டலப கபுது பெக்கேதுனா தூநாமா லாக்கா டாடா டரப கபுது பெக்கேதுனா ரிது ஷபலப கபுது பெக்கேதுனி மர கபுது பெக்கேதுனா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். பரிசுத்தமாக்குங்கப்பா, நீதிமானா மாற்றுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, வேற வேற இடத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்குங்க, வேற வேற இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. காலவேளையில் விவசாயி ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, சிறு தொழில் பார்க்காங்க, கம்பெனி எடுத்துக்காங்க, போட் தொழில் போடுறாங்க, பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்.
அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பதனியா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சமாதானத்தை ஏற்றுடுங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஜெபிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தலைமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ரீமா லபா லபா ரூப ஷத்த லபா கவுது பெக்கேதுனா எல்லா குடும்பத்திலும் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசிரியர் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க, நல்லா படித்து எழுத கற்றுக்க கிருபை செய்யுங்க. வேலைக்கா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, புதுசா வீடு கட்டணும், புதுசா வண்டி வேணும், கர்த்தருடைய சித்தம் இந்த வருஷத்தில் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வெளிநாட்டில் இருக்காங்க, பலவிதமான உபத்திரத்தோடு பிரச்சனையோடு இருக்காங்க, உபத்திரத்தை பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்தை சந்ததி ஆசிரியங்க, அவங்களுடைய தலைமுறை ஆசிரியங்க. எந்த நாட்டுக்குள்ளே வேதனையோடு துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு தனிமையில இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, பலவிதமான பிரச்சனையோடு இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர்னால சந்திங்க. கடனிலே வேதனையிலே துக்கத்தோடு யார்கிட்ட போய் சொல்ல தெரியாமல் பல லட்சங்கள் கடன், கோடிக்கணக்கு கடன், இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில உபத்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. எல்லா உபத்திரத்தையும் மாற்றி போடுங்க. கர்த்தர் தடையை நீக்கி ஆசிரியக்கணும். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திக்கணும். உங்க மகனை உங்களுடைய கருத்துல அப்படிடும். யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல பொருத்தனை பண்ணி இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, துதிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்பட்டு துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டெய்லி எனக்கா 1 நிமிடமா ஜெபிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டருக்கா ஜெபிங்க. 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.